நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. இல்லவாசிகள் சிகிச்சை பிரிவினை திறந்து வைத்த எஸ்பி. கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் ஸ்டாலின் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆசாரிப்பள்ளம் வளாகத்தில் இல்லவாசிகள் சிகிச்சை வார்டை திறந்து வைத்து கூறுகையில், இல்லவாசிகள் சிகிச்சை வார்டு என்பது காவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. சிறைவாசிகளை பாதுகாப்பான முறையில் சிகிச்சை அளிப்பதற்காக இது திறக்கப்பட்டுள்ளது. இந்த வார்டில் ஒரே நேரத்தில் 9 பேர் சிகிச்சை பெறும் வகையில் படுக்கை வசதி, கழிவறை ஆகியவை உள்ளது. காப்பியருக்கும் காவலர்களுக்கு தனி அறை, செவிலியர்களுக்கு தனி அறை உள்ளது. மேலும் இந்த வார்டில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இந்த வார்டு கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இந்த திறப்பு விழாவில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ராமலட்சுமி, உதவி காவல் கண்காணிப்பாளர் லலித்குமார், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கிங்ஸ்லிங் ஜபத்சிங், ஆர்எம்ஓ டாக்டர் ஜோசப் சென், ஏஆர்எம்ஓ டாக்டர் விஜயலட்சுமி, ஏஆர்எம்ஓ டாக்டர் ரெனிமோல், ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் சுஜாதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள், போலீசார் என பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.